ஹாய், இன்றைக்கி நம்ம மதர்ஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ், ஸ்பின்ஸ்டர்ஸ் எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய, குழந்தைங்களும் பெரியவங்களும் ஜாலியாக சாப்பிடக்கூடிய ஒரு 1 pot இன்ஸ்டன்ட் கோகோனட் மில்க் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் வழக்கம் போல். அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பாஸ்மதி ரைஸ். நான் அதை வாஷ் பண்ணி 30 minutes ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அது குக்கிங் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே, தென் இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ், நமக்கு பசங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் கொடுக்குறப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இங்கே தட்டில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் மிளகு, தென் உப்பு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 1 spoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட். ஓகே, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம குக் பண்ண போகிறது கோகோனட் மில்க் புலாவ் இல்லையா, அதனால் நான் திக்காக கோகோனட் மில்க் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோகோனட் மில்கில் இது வச்சு என்ன பண்ணாலும் தேங்காய் போட்டு என்ன பண்ணாலும் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் மொத்தமே நம்ம சமையலுக்கு தேவையான எண்ணெய், இந்த புலாவுக்கு தேவையானது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு குக்கரை அடுப்பில் ஏற்றி வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் அதை வந்து விட போகிறோம். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம தேங்காய் சம்மந்தப்பட்டது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் சாதமாக இருக்கட்டும், அவியலாக இருக்கட்டும், இல்லைன்னா கர்நாடக ஸ்டைலில் நீர் தோசை அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக சூப்பராக இருக்கும். ஓகே, அதனால தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறேன். இந்த பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையுமே நான் வந்து போட போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, டைம் கொடுத்தீங்கன்னா தான் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். அஃப்கோர்ஸ் நம்ம குக்கரில் போட போகிறோம், பட் இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால நீங்கள் ரிஃபைன்ட் ஆயிலையோ இல்லை கடலை எண்ணெயிலையோ ஹையில் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணணும். ஏன்னா கோகோனட் ஆயிலுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதில் தான் குக் பண்ணணும். ஓகே, ஸோ தென் நான் இங்கே வந்துட்டு 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அதையுமே நான் போட்டுக்க போகிறேன். பச்சை மிளகா வந்துட்டு நம்ம நீட்டமாக வெட்டி போட்டால் ஒரு காரம், இந்த மாதிரி கீரி போட்டால் ஒரு காரம். அதனால நான் கீரி போட்டால் தான் மொத்த காரமும் இறங்கும்னு கீரி போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம், ஓகே, ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். எதையுமே நீங்கள் ஓவராக வதக்க வேண்டாம், ஏன்னா குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிட போகிறோம். ஸோ லைட்டாக சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சாதம் போட்டு அதுக்கப்புறமா பால் விட்டு குக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ஃபுல்லாக அப்படியே பிரியாணிக்கு வதக்குற மாதிரியெல்லாம் வதக்க வேணாம். ஓகே, ஸோ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் போடுற மாதிரி 60% garlic, அதுக்கப்புறம் 40% ஜிஞ்சர், அந்த ரேஷியோவில் தான் நான் போட்டிருக்கேன். அதையுமே போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாத்தே பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் வதக்கி கொடுங்க. அது ரொம்ப வேண்டாம், திரும்பவும் சொல்கிறேன், ரொம்பவும் வதக்க வேண்டாம். அண்ட் இது காயெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ஒன்றா ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒரு குக்கிங் பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி, அதுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டு அப்புறம் கேரட் போட்டு, பீன்ஸும் கேரட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வேகும், அதனால் அது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த காய் ஆட் பண்ணுவோம். எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா நிறைய காய் ஆட் பண்ணி கொடுங்க. சும்மா இந்த வெரைட்டி ரைஸ் கொடுக்குறேன்ட்டு டொமேட்டோ ரைஸ், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், கோகனட் ரைஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சத்தாக கொடுங்க, அதுதான் அவங்களுக்குமே வளர்கிற வயசில் ரொம்ப நல்லது. ஸோ இங்கே கேரட் பீன்ஸ்க்கு அடுத்து நான் வந்துட்டு காலிஃப்ளவரும் போட்டிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணுறப்போ அதில் உள்ள புழுவெல்லாம் இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் இங்கே வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்தால் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு ஸ்வீட் கார்ன் இருக்கிறதுனால பட்டாணி ஆட் பண்ணல, வெறும் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, லைட்டாக அந்த வெதர் சேஞ்ச் ஆகிறதுனால தொண்டை கட்டிகிட்டு இருக்கா, அதனால தொண்டை வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. தென் லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம்க்கு தான் இருக்கிறதுலே லீஸ்ட் குக்கிங் டைம், அதோட க்ரன்ச்சும் ரீட்டைன் ஆகணும். அதனால் இது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் போடுறோம். லாஸ்ட்டில் போட்டுட்டு இது பாருங்கள், எல்லா காயும் ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். எல்லா காயும் வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணணும். முதல்லையே ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டு சொதக்குன்னு ஆகிடும், அதனால் முதல்ல ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உப்பு போட்டுட்டு
சாத்தே பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். ஓகே, எப்படி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். எஸ்பெஷலி நான் இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்றதுனால காயெல்லாம் ரொம்ப சங்கியாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஈவனாக ரைஸும் வெஜிடபிள்ஸும் ஈவனாக பிரியிற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 கப் பாஸ்மதி ரைஸ் போட்டேன்னா அதுக்கு நான் எவ்வளோ வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுங்க. பசங்களுக்கு கொடுக்குறப்பவும் சரி, பெரியவங்களுக்கு கொடுக்குறப்பவும் சரி, நீங்களே சாப்பிட்றப்பவும் சரி, எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபைபர் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு இதெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இங்கே கோகனட் மில்க் 1 கப் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி, அது டேரெக்டாக ஊற்றிருக்கலாம், பட் அந்த டம்ளர் அந்த கப்பில் இருக்கிற மிச்ச கோகனட் மில்க்கை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் அதில் அப்படியே தண்ணி ஊற்றி இங்கே ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழஞ்சு போயிடும். கரெக்டாக அந்த ரைஸ் அப்படி முங்குற அளவுக்கு, கரெக்டாக அந்த அளவுக்கு ரொம்ப பாருங்கள், காய் ரைஸ் எல்லாம் அப்படியே தெரியணும். அவ்வளோதான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸே தண்ணி விடுமா, கோகனட் மில்க்கும் லிக்விடா, தண்ணியும் லிக்விடா, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சிட்டோம். அதனால நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் உப்புமா மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாமல் கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக குக் ஆகி கமகமகமன் வீடே வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகுற புலாவ். நீங்கள் காய்கறி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டியான ஐட்டம்ஸ் பண்ண முடியும். பேச்சுலர்ஸ் நீங்கள் இதே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக ஒரு வெள்ளரிக்காயும் தயிரும் சைடில் வச்சுட்டு பிளேட் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களுக்கும் கொடுங்க. லெட் தெம் ஆல்சோ பி ஹெல்தி. ஸோ ஸ்டே ஹாப்பி அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.